வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் வந்திருக்க விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. சார், ரேஷன் கடைகளில் எப்போ சார் நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு கிடைக்கும்? ஸோ இந்த விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை நிரப்புறதுக்காக தமிழகத்தில் கடந்த 4 முதல் 5 மாதங்களாகவே பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட மாதங்கள் கழித்து ஸோ கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து இன்று வரை பார்த்திங்கன்னா நேரடியான நேர்காணல்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ நேர்காணல்கள் முடித்தவர்களுக்கு ஃபைனலான பணி நியமன ஆணைகள் ஏன் சார் இன்னும் வெளியிடப்படவில்லை? இதை பார்த்திங்கன்னா எல்லா தரப்பு மக்களுமே கேள்வி மேலே கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகளில் எப்போ சார் நமக்கு பணி நியமன ஆணைகள் வரும்? ஸோ இந்த விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இதை பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே எடுக்க சொல்லி உத்தரவுகள் இருக்குது. ஸோ விற்பனையாளர்களுக்கு மாத சம்பளம் 6500 ரூபாயிலேருந்து கிடைக்கும். ஓராண்டுக்கு பிறகு அவங்களுக்கு 29,000. ஸோ அதே போல் கட்டுநர்களுக்கு 5500 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் கிடைக்கும். ஓராண்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 26,000 ரூபாயிலேருந்து அவங்களுக்கு சம்பளமாக வழங்கப்படும். ஸோ குறிப்பிட்ட இடஒதுக்கீடை பின்பற்றி தாங்க ரேஷன் கடைகளில் பணி நியமனத்தை தொடங்க இருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகளில் விண்ணப்பதாரர்களுக்கு நேரடியான நேர்காணல்கள் முடிக்கப்பட்டவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ சார் நமக்கு கிடைக்கும்? ஸோ 100% இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளார நமக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் கடைகளுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டரை நாம் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். சிலர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு பார்த்திங்கன்னா SMS மூலமாக வரும், இல்லைனா கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க கூட்டுறவுத்துறையின் மூலமாக அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ணீங்க. ஸோ ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸு உங்களுக்கு பப்ளிகேஷன் ஆகும். அதுவும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகம் கூட்டுறவுத்துறையுடைய இணையதளத்தின் வாயிலாக மட்டுமே நமக்கு ரேஷன் கடைகளுடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடையில் அடுத்தடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அப்டேட்டாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு பார்த்திங்கன்னா திரு சண்முக சுந்தரம் கூட்டுறவுத்துறை சங்க பதிவாளர் பார்த்திங்கன்னா ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பதவி உயர்வை முதல்ல வழங்குங்க, அதுக்கப்புறம் பணி நியமனத்தை தொடங்குங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் இவங்க பார்த்திங்கன்னா இந்த பதவி உயர்வு யாரெல்லாம் பெறுவதற்குண்டான பட்டியல் தயாரிப்பு பணிகள் இன்று இல்லைனா நாளை முடிவடைந்த உடனேயே புதிய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே, வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.